guys, welcome to Indira channel. Chicken biryani செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், தக்காளி, வெங்காயம், தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, இது திக்கட் மிர்ச்சி, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கும் பிரியாணியில் போட்டால். இது வந்து சீக்ரெட் மசாலா. இது வந்து நானே வீட்டில் அரைச்சேன் பிரியாணி மசாலா. இந்த ரெசிபி அடுத்த டைம் கொடுக்குறேன். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. வாங்க அடுப்பத்தை வைக்கலாம். குண்டா வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் பெரிய குண்டானா வச்சுருக்கேன். குக்கரில் செய்யலை, இன்றைக்கி குண்டாவில் தான் செய்கிறேன். அகலமான குண்டாவில் செய்கிறேன். கொஞ்சம் குண்டா வந்து தாராளமாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா பொல பொலன்னு வரும். கொஞ்சம் குண்டா சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். குண்டா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் இப்போ பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா எண்ணெய் சூடானதையும் போட்டு வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொட்டிக்க வேண்டியது. வெங்காயம் கொட்டியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்காங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கி ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நல்லா வணங்கி வரணும். ரொம்பவும் வணங்காமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப தீஞ்சிரவும் கூடாது. நல்லா அது வணங்கி வரும்போது அது நல்லா வாசம் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிட்டா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் தக்காளி கொட்டணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளி கொட்டிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொட்டி நல்லா வணக்குங்க. உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டால் தான் இப்போ தக்காளியெலாம் நல்லா வணங்கும். தக்காளி நல்லா வணங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு இருக்கும். அதனால் வணக்கிங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா பாருங்க தக்காளி வணங்கினோடனே அப்படியே எண்ணெய் தனியாக மிதக்கி வந்து பாருங்கள். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி லைட்டாக சேர்த்துக்குங்க. தக்காளியில் இப்போ தான் சேர்க்கணும். அந்த வெங்காயத்தில் சில பேர் வந்து புதினா கொத்தமல்லி சேர்ப்பாங்க. அப்படிலாம் சேர்க்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து கசக்கிற மாதிரி ஆயிரும். இந்த தக்காளியில் சேர்த்தா தான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி. இப்போ தான் சேர்க்கணும் புதினா கொத்தமல்லி. சில பேர் வந்து வெங்காயத்திலே போடுவாங்க புதினா கொத்தமல்லி. அந்த டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. அது மாதிரி ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி தக்காளியெலாம் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அரிசி வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் பாசிமதி அரிசியை பொறுத்த அளவுக்கு இப்போ தான் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம பற்ற வைக்கும் போதே ஊற வச்சுட்டா அரிசி வந்து உடஞ்சிரும். அது மாதிரி உடையக்கூடாது. அதனால் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் அரிசியில் தண்ணி ஊற்றணும். பாசிமதி அரிசியில் பொறுத்த அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்றேன். பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கி அந்த எண்ணெய்லாம் நல்லா மிதக்குது பாருங்கள். இப்போ வந்து சிக்கனில் வந்து தயிர் அந்த திக்கட் மிர்ச்சி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ சிக்கனில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு ரொம்ப குக் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் சிக்கன் குக் ஆனால் போதும். நல்லா போட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு அப்படியே குழையிற மாதிரி கிளறக்கூடாது. இப்போ 4 ஸ்பூன் தயிர், 4 ஸ்பூன் தயிர் போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். அந்த எண்ணெய்லாம் அப்படியே எப்படி மிதக்குது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு சிக்கன். 5 நிமிஷம்தான், ரொம்பலாம் குக் பண்ணக்கூடாது. அப்புறம் பிரியாணியில் வந்து சிக்கன்லாம் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக ஆயிரும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரே ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த திக்கட் மிர்ச்சி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த காரமே நமக்கு போதுமானது. புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. எனக்கு போதுமானது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தாங்க செம்ம டேஸ்ட் கொடுக்குறதே. கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலாலாம் இதில் நான் சேர்க்கவே இல்லை, சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து 2 படி அரிசிக்கு 3 படி தான் தண்ணி வைக்கணும். இந்த படியால் 2 படி அரிசி, அதுக்கு வந்து 3 படி தான் தண்ணி வைக்கணும். மற்ற அரிசி இருந்தால் 4 படி வைக்கலாம். இது வந்து பாசிமதி அரிசின்றதால 3 படி தண்ணி வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், ஒரு கொதி வர்ற வரைக்கும் இப்போ மூடி வைக்க வேண்டியதான். நல்லா ஒரு கிளறிட்டு, அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே நான் தனியாக அரைச்சி வச்சுருக்க சொன்ன பாருங்கள் பிரியாணி மசாலா, அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போதுமானது. வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். நான் இதில் பிரியாணி மசாலா சுத்தமாக சேர்க்கவே இல்லை. அந்த மசாலாவே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். பிரியாணி கம்மன்னு நல்லா வாசம் வரும். அது போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி எப்பயுமே போடும்போது அரிசியை விட தண்ணி வந்து கீழே தான் இருக்கணும். அரிசி போட்டால் அப்படியே அரிசி கோபுரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். ரொம்ப வந்து தண்ணி மேலவும் அரிசி ரொம்ப உள்ளார போயிடுச்சுனாவும் அது கரெக்டான இதே இல்லை. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அரை லெமன் தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா 4 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி சிக்கனில் வேறு தயிர் போட்டு வச்சுருந்ததால் அதிகமாக புளிப்பாக ஆயிரும், புளி சாதம் மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. பிரியாணின்னா கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும், தண்ணி அதிகமாக இல்லை. அப்படியே அந்த தண்ணியும் சாப்பாடும் அப்படியே கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது மாதிரி தான் செய்யணும். ரொம்ப தண்ணி இருந்துட்டால் சாப்பாடு வந்து குழஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. இந்த டைமில் தான் நம்ம தம் போடணும் சாப்பாடு. புதினா கொத்தமல்லி அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு, இப்போ வந்து அடியில் தவா வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் அடியில் வச்சுட்டு மேலே குண்டா வச்சிடலாம். ஆனால் அடி ரொம்ப வந்து சிம்மில் தான் இருக்கணும் அடியில். இப்போ மேலே மூடாக்கு போட்டு, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணிலாம் நல்லா ஈர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் பொலன்னு வரும். இப்போ மேலே ஒரு குண்டா தண்ணி தூக்கி வச்சுக்கலாம். தம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா குக் ஆயிரும். 10 நிமிஷம் போதும், நல்லா குக் ஆயிரும். இப்போ வாங்க பார்க்கலாம். வாவ், செம்ம நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். நவ்வ கூட தண்ணியே இல்லை, நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நல்லா கேமரா. இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் உடையவே இல்லை பாருங்கள். லெக் பீஸ் நம்ம போட்டது அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். அது 5 நிமிஷம் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், பிரியாணி கரெக்டாக வரும்.
எவ்வளோ பொல பொலன்னு இருக்கும் பாருங்கள். அந்த பாசிமதி ஒரு அரிசி கூட உடையவே இல்லை. எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. நல்லா பொல பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே கம்ம கம்ம கம்மன்னு வாசம் வருது. அம்மா வீடியோ மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள்.